எனக்கு என்னன்னு தெரியலங்க. ரொம்ப சட்டு சட்டுன்னு கோவம் வந்துருது. ஈஸியாவே யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுறேன். ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன். சட்டு சட்டுன்னு ரியாக்ட் பண்றத எப்படியாவது குறைச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலங்க. ரியாக்ட் பண்ணாமலே இருக்க முடியல. எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணி, கடைசியில அதுவே எனக்கு ஒரு பிரச்சனையா வருது. இதுல இருந்து எப்படி வெளிய வர்றது அப்படின்ற மாரி உங்களுக்குள்ள ஏதாவது கேள்வி ஓடிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். வழக்கம் போல ஒரு கதை. என்டர்டைன்மெண்ட் மாரி. கையில கல் எடுத்துட்டு இவன அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவனுக்கும் அடி வாங்கி பழகிருச்சு. சமயத்துல கோவம் வந்துச்சுன்னா, அவன் கல்ல பொறுக்கி இந்த பசங்களையும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுருவான். இதே மாரி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆவுது, இந்த பைத்தியம் வந்து ஒரு மரத்துக்கு கீழ படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்ப அதே தூங்குற டைம்ல அவனுக்கு பக்கத்துல வந்து ஒரு அ புத்த துறவியோட சீடன் வந்து அங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்க அதே டைம்ல ஏய் இங்க பாடுறா பைத்தியம் இருறா இப்ப இந்த பைத்தியத்தை என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி தூரத்துல இருந்து ஒரு கல்லை தூக்கி இந்த பைத்தியத்து மேலே அடிச்சிடலாம். தூங்கிட்டு இருந்த அந்த பைத்தியம் டக்குன்னு எழுந்திருச்சு. என்ன யாரும் அடிச்சது? என்ன பைத்தியம் வர சொல்லிட்டீங்க, இருறா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து தேடிட்டு இருக்குது. ஒரு பையனையும் காணும், யாருமே காணும். அந்த பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து கண்ண முடின்னு இருக்கான். இவன் தான் என்ன அடிச்சிருப்பான் இவனை அப்படின்ற மாதிரி கையில வச்சிருந்த கல்லை தூக்கி அந்த புத்த சீடன் சொன்ன பாத்தீங்களா, அந்த சீடன் மேலே தூக்கி அடிச்சுட்டான். அவரா தியானம் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்து அவனை நிமிந்து பாக்குறாரு. அவன் அடிச்சதும் இல்லாம அவனை வந்து இவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த சீடனும் அவன் மேல விழுந்த கல்லை பத்தி யோசிக்காம அந்த பைத்திய இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சே தவிர எந்த ஒரு இடத்துலயும் அமைதியா அது இருந்ததே கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. பைத்தியத்துக்கே டென்ஷன் ஆகுது. டேய் என்னையாடா பைத்தியம் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதுவே கல்ல தூக்கி புத்த பிச்சுக்கு மேல தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. புத்த பிச்சுக்குள்ளேயும் ஒரு சிலருக்கு டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆனவங்க என்ன பண்றாங்க, அந்த குரு கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி அது கல்லெல்லாம் தூக்கி அடிக்குது, ஒழுங்கா அதை வெளியே கூட்டு போங்க. அவன் என்ன பண்ணாலும் நீங்க அதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது. அவன் என்ன வேணா பண்ணிக்கட்டும். நீங்க நீங்களா இருங்க. 2வது அவன எக்காரணம் கொண்டும் பைத்தியம்ன்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படின்றத அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாரு. ஒரு ஒரு நாளும் தாண்டுது. ஒரு ஒரு நாளும் அந்த பைத்தியத்துக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்ச மாரி இருக்கு. ஏன்னா இங்க யாருமே அத பைத்தியம்னே சொல்ல மாட்ருக்காங்க. சும்மாவே என்ன ஏன்டா பைத்தியம்ன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதுவே கல்ல தூக்கி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்குது. இப்படியே போயிட்டே இருக்குது. 1 வாரத்துக்கு மேல அதால என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் அவ்ளோ அமைதியா இருக்கிறாங்க. சும்மா இருக்கிறவங்கள அடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன இருக்கு? அதனால அதுவும் அடிக்கவே மாட்ருக்கு. எல்லாரும்
நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த குரு கிட்ட கேட்குறாரு. குரு உடனே சொல்றாரு, உனக்கு பேசுறதுக்கு 1 வாரம் தேவைப்பட்டுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை, எனக்கு இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே சரியா படலை, ஏன் என்னை யாருமே துரத்தவே மாட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த பைத்தியம் வந்து கேட்குது. அதுக்கு குரு என்ன சொல்றாரு, இல்லைப்பா, உன்னை எதுக்கு நாங்கள் துரத்தணும், ஏன் என்னை யாருமே கல்லாலவே அடிக்க மாட்டிருக்கீங்க, ஏன்பா நான் உங்களை கல்லால் அடிக்கணும், சரி என்னை ஏன் யாருமே பைத்தியனே கூப்பிட மாட்டிருக்கீங்க, முதல்ல நீ பைத்தியமா அப்படின்ற மாதிரி அவரு சாந்தமா கேட்குறாரு. இப்போ அந்த பைத்தியம் கண்ணு கலங்கி அப்படியே நிக்குது. சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி குரு கேட்குறாரு. எனக்கே தெரியல, எத்தனையோ வருஷம் அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட தண்ணியில் என்னை விட்டே போயிடுச்சு. நான் யார் என்னை பைத்தியம் சொன்னாலும் நான் கோவப்பட ஆரம்பிச்சிட்டேன். அந்த கோபம் அதிகமாகி அதிகமாகி இன்னைக்கு பைத்தியக்காரத்தனத்தில் கொண்டு வந்து என்னை விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அந்த பைத்தியம் தன்னிலை உணர்ந்து அந்த குரு கிட்ட பேசுது. அந்த குரு பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த குரு கேட்குறாரு. இப்போ அந்த நீயே கவனிக்கிறப்ப உனக்குள்ள என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்றத உன்னால் உணர முடியும். நான் இப்போ கோபமாக இருக்கிறேன், நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், நான் இப்போ எந்த ஒரு மனநிலையும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறேன், நான் இப்போ அமைதியாக இருக்கேன். இந்த மாதிரி பல நிலைகள் உனக்குள்ள வந்து வந்து போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பி. அது எப்படி தியானம் நான் சொன்னனோ, உன்னை நீ கவனிக்கிறதும் தியானம் தான். இந்த தியானம் உனக்குள்ள பழகுறப்ப ஆரம்பத்தில் இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக இந்த விஷயம் உனக்கு புரிதலை ஏற்படுத்தும். ஒரு புரிதல் உனக்குள்ள வந்துருச்சுன்னு வையேன், எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ ரியாக்ட் பண்ணணுமா ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த புரிதல் உன்னோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதுதான் தெளிவு. இப்போ அவங்க சொல்கிற விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணணும்னா அவ்வளோ முக்கியமான அந்த விஷயமா அது அப்படின்ற கேள்வி உனக்குள்ள தோணும். யாரோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறது உன்னை கோவப்படுத்துறதுனா அது உன்னோட செயல் கிடையாது. அந்த கோவத்துக்கு நீ எதிர் செயல் பண்ணவே பண்ணாத. உன்னோட செயல் தான் உன் கட்டுப்பாட்டில் இருக்கு. அடுத்தவங்களோட செயல் உன்னோட கட்டுப்பாட்டில் கிடையாது. அவங்களோட எந்த செயலுக்கும் நீ எதிர் செயல் பண்ணாத. உன் செயலை நீ கட்டுப்படுத்து, உன்னை நீ கட்டுப்படுத்து, உன்னோட எல்லா எண்ணங்களையும் நீ கவனி அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் திருந்தினாரு, தெளிஞ்சாரு. யாரெல்லாம் பைத்தியம்னு சொன்னாங்களோ அதே ஊருக்கே போதனை சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர் டெவலப் ஆகி இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காரு. சரி, இந்த விஷயத்துக்கும் ஆரம்பத்தில் இந்த கோவம் ஷார்ட் டெம்பர் இப்படிலாம் சொன்னீங்க, அதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. அவர் எப்படி ஆரம்பத்தில் பைத்தியம்னு சொன்ன ஒரு வார்த்தை அவரை கோவப்படுத்தி அந்த கோவம் டெய்லி 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 அக்யூமுலேட் ஆகி ஒரு ஸ்டேஜில் அவரையும் அறியாமல் உண்மையான பைத்தியமாக மாறினாரோ, நம்மளும் கிட்டத்தட்ட கோவப்படுற நிலைமையில அப்படிதான் பிஹேவ் பண்ணுறோம். அந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாது. கோவம் வருதா, கையில் ஏதாவது ஒரு பொருளை கிடைக்குதா, கீழே போட்டு உடச்சிடுறோம். உடச்சி நார்மலானதுக்கப்புறம் நமக்கு தோணும், ஐயோ அவசரப்பட்டு உடச்சிட்டோமே, வட போச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே எப்படி நான் வந்து செங்கல் சைக்கோவை பற்றி சொன்னனோ, அதே மாதிரி என்னோட ஆஃபீஸில் ஒரு நிம்மதி சைக்கோ ஒன்று இருந்துச்சு. அது என்னடா நிம்மதி சைக்கோ அப்படின்னா, இந்த செந்தில் ஒரு படத்தில் வந்து பதனி பதனி அப்படின்னு வரல, யார் நிம்மதியாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்காதுல, அதே மாதிரி இவங்களும் டிக்டோ சேம் கேரக்டர். யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்களோ இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒரு விஷயம் பற்றி அவங்க நிம்மதியை வந்து கெடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு அடுத்து ஒரு 3 நாள் லீவ் இருக்கு, அடுத்து ஒரு 2 நாள் லீவ் இருக்குன்னு வைங்களேன், இவங்களே வாலண்டியரா யார் பக்கத்துலயாவது போய் உட்காந்து, உன்னை பத்தி ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன்,
வேணாம், நீ வேற லீவை என்ஜாய் பண்ற மைண்ட்ல இருக்கிற, ஜாலியா போற, இந்த டைம்ல அதை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீ போயிட்டு வா, லீவ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிரும். அந்த கேள்வியை கேட்டவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்களேன், என்ன விஷயமா இருக்கும். அப்ப நம்ம அப்படி ஒண்ணு பண்ணுமே, அது இப்ப பிரச்சனை ஆயிடுச்சோ, இல்ல 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 இப்ப ஒண்ணு பண்ணுமே அதுதான் பிரச்சனையா இருக்கும், எந்த பிரச்சனைனே தெரியலையே இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு அந்த 2 நாள் அவங்க என்ஜாயே பண்ண மாட்டாங்க, அந்த குழப்பத்தோடவே இருப்பாங்க. அவங்க அந்த லீவ் முடிஞ்சு வர்றப்ப ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே, அது ஒண்ணுமே இல்லம்மா, அதை நானே சால்வ் பண்ணிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. ஆனா அந்த 2 நாள் அந்த விஷயத்தையே மத்தவங்க எல்லாம் மண்டைக்குள்ள போட்டு குழப்பி 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 அவங்களோட நிம்மதியை அவங்க இழந்துருவாங்க. இதை நான் ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணேன், 2 வாட்டி அப்சர்வ் பண்ணேன். இவங்க இதே மாதிரி எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காங்களேன்ட்டு ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில ஒரு நாள் என்னையே அவங்க கடிக்க வந்துட்டாங்க. பொங்கல் ஹாலிடே 4 நாள் லீவ் இருக்கு. அவங்க என்கிட்ட வந்துட்டு வழக்கம் போல அதே பிட்டுதான், உன்னை பத்தி ஒரு பிரச்சனை ஒண்ணு கேள்விப்பட்டேன், என் காதுக்கு வந்துச்சு, அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல, நான் அதை பத்தி சொல்லலான்னு தான் வந்தேன், நீ ரொம்ப ஜாலியா கிளம்புற, சரி ஓகே நீ போயிட்டு வா, பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், இம்பார்ட்டண்டா இருந்துச்சுன்னா இப்பயே சொல்லுங்க, இல்லாட்டி ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் பாட்டுல பேகை மாட்டிட்டு கிளம்பிட்டேன். இப்போ அவங்களுக்கா டென்ஷன், என்ன ரியாக்டே பண்ணாம கிளம்பிட்டான், இவன் ரியாக்ட் பண்ணணுமே இப்ப அப்படின்ற மாதிரி விட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு பொங்கல் லீவ் எல்லாம் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் வரேன். என் ஒர்க் டெஸ்க்கை தாண்டி தாண்டியே போயிட்டு 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 வந்து நிற்கிறாங்க. ஏதாவது என்கிட்ட கேட்கணும் வந்து ஏதாவது கேட்காம விட்டியாப்பா அப்படின்ற மாதிரி அவங்களே வாலண்டியரா கேட்கவேன், ஒண்ணுமே இல்லையே மேம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். இதே மாதிரியே 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. இப்ப அவங்க நிம்மதி இல்லாம சுத்தி நிற்கிறாங்க என் கண்ணு முன்னாடி, ஏன் இவன் எதுவுமே கேட்க மாட்டிருக்கான், ஏன் இவங்க எதுவுமே கேட்க மாட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. 4வது வாரம், அதாவது கிட்டத்தட்ட 1 மாசம் முடியறப்ப அவங்களாலே தாங்கிக்க முடியல, இங்க பாரு பொங்கல் லீவ் அப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கேன் மேம், எனக்கு அன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்புறம் ஏன் அது என்ன விஷயம்னு என்ன வந்து கேட்கவே இல்லை மேம், அது முக்கியமான விஷயமா இருந்துச்சுன்னா நீங்க அன்னைக்கே சொல்லியிருப்பீங்களே, அது முக்கியம் இல்லாம சரி ஏதோ ஒரு ஆவரேஜான முக்கியமான விஷயமாவே இருந்துட்டு போட்டுமே, 1 வாரம் கழிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஆவரேஜா முக்கியமா இருந்தா கூட நீங்க சொல்லியிருப்பீங்களே, இப்ப வரைக்கும் நீங்க சொல்லணும்னு தோணலன்னா அதெல்லாம் முக்கியமான விஷயமாவே இருக்க போறது கிடையாது, அது நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை மேம், எனக்கு அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். ஏய் இப்ப நீ உட்காந்து அது என்னன்னு கேட்டு போற அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப அப்படியே ஹைப்பராகி இது பண்றாங்க. சரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, உண்மையா ஏதாவது விஷயம் இருந்தா தானே சொல்ல முடியும். இல்ல நீயே வேணான்ட்டல்ல, சரி ஒண்ணும் இல்ல நான் சொல்லல போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க. உண்மையில ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவங்க இவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஊருக்குள்ள பல பேர் சுத்திட்டு இருக்கான், நீங்க நிம்மதியா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு டென்ஷனா இருக்கும், உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு உங்களை கோவப்படுத்தி விட்டு நீங்க குழப்பத்துல இருக்கிறத பாக்குறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். ஸோ அதனால இந்த மாதிரி எதனாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. நீங்க எல்லா விஷயத்துக்கும் ரியாக்டே பண்ணாதீங்க, போதுமான அளவுக்கு ரியாக்ட் பண்றதை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சிக்கங்க. இந்த மாதிரி நீங்க குறைச்சிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அந்த கேள்வி உங்களுக்கு என்ன பதில கொடுக்கும்னா ஒரு தெளிவை கொடுக்கும். இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, தூக்கி ஓரம் போடு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நீங்க பாட்டுல உங்களோட பார்த்து பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க இப்படி பயணிச்சுட்டு இருக்கிறதே பல பேருக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போகும். நீங்க பைத்தியமா ஆகவே மாட்டீங்க. உங்களோட ஷார்ட் டெம்பரோ, உங்களோட கோவமோ, உங்களோட அந்த சட்டு சட்டுன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்கல்ல, அந்த விஷயம்லாம் எப்ப குறையும்னா கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, முழுசா கேளுங்க. முழுசா கேட்டு இப்ப இதுக்கு பதில் சொல்லணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பதில் சொல்ல ஆரம்பிங்க. யோசிச்சு பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை, இதுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லிட்டு ஏன் டைமை நான் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போதுமான அளவுக்கு பல பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஒரு நாள் ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட 14 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த 14 நிமிஷமும் நான் வேற எந்த ஒரு விஷயத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை. அடுத்தவங்க என்ன கமெண்ட்ல போட்டிருக்காங்க நான் அந்த கமெண்ட்டையும் படிக்கல. இதுக்கு அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம் நான் செக் பண்ணவும் இல்லை. உங்க வீடியோ மட்டும் தாங்க பார்த்துட்டு இருந்தேன். நான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டடா உங்களோட வீடியோ தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட இந்த கான்சென்ட்ரேஷனை அப்படியே வாரி எடுத்துட்டு போயிட்டு உங்களோட பர்சனல் லைஃப்லயும் போடுங்க. ஏன்னா நீங்க அதிகமா உங்களை நீங்களே கவனிக்க வேண்டியிருக்கு. உங்களை நீங்க சரியா கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எதை கன்சியூம் பண்றீங்க, எதை பார்க்குறீங்க, எதை கேட்குறீங்க, யார் கூட சேர்றீங்க, என்னெல்லாம் பண்றீங்க, இது எல்லாமும் கவனிக்கப்படுறப்ப
உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாற பழகுங்க. ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த நிலையை நீங்கள் அட்டைன் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹோப் இந்த பதிவு எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்ன பற்றியோ ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் என்னோட ரெகுலர் வியூவர்ஸ் கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது அதே தாங்க, அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் அதை கொஞ்சம் போட்டு தான் வைங்களேன். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.